ஞானக்கவி வள்ளலார். வள்ளலார் ஒரு அருளியல் கவிஞர். அருள் துணையால் அருளே வடிவெடுத்து அருள் வேண்டி பாடல்களே திருவருட்பாவாகும். இன்பத்தில் தொடங்கி ஞானத்தில் முடிவது கவிதைகளில் உயர்ந்த கவிதை. இன்று வருமோ நாளைக்கே வருமோ எனத் தொடங்கி பிச்சுலகர் மெச்ச பிதற்றி நின்ற பேதையனேன் நிச்சலும் பேரானந்த நித்திரை செய்கின்றேன் என முடிக்கின்றார் வள்ளல் பெருமானார். சங்க நூல்களில் 100 அடிகளால் வந்த ஆசிரியப்பாக்கள் இல்லை. மிக பெரிய பாடலான காஞ்சி கூட 782 அடிகள்தான். ஆனால் அருட்பெருஞ்சோதி அகவலோ 1596 அடிகள் கொண்டது. அருணகிரிநாதரின் திருப்புகழில் கூட சீர்களை உடைய விருத்தங்களை பார்க்கலாம். ஆனால் 192 சீர்களால் அமைந்த ஒரே திருவருட்பா பாடல் தமிழ் இலக்கிய நூல்களில் திருவடி புகழ்ச்சி மட்டுமே. வள்ளலாருக்கு கவிதை சுவாசத்தைப் போல் வருகிறது. அதை சூரியனைப் போல் நிலைநாட்டி இருக்கிறார். அவரது கவிதை வெள்ளம் கிராமிய பாடல்களாய், கீர்த்தனைகளாய், சந்தங்களாய் கிராமங்களில் மூலை முடுக்கெல்லாம் ஒலித்த காலம் உண்டு. இதை மீண்டும் ஒலிக்க செய்வது ஒவ்வொரு சன்மார்க்கியின் கடமையாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.